எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான களம் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். நீலகிரி மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? அதாவது மலைகளின் அரசியான நீலகிரி மாவட்டம் ஒரு ஃபுல்லா ஒரு மலைகள் சூழ்ந்த பகுதி. பிளெயின்ஸே கிடையாது, பிளெயின்ஸே கான்ஸ்டிட்யூன்சி கிடையாது, ஃபுல்லா அங்க மலைப்பகுதி தான் இந்த மாவட்டம். மொத்தம் 3 தொகுதிகள்: உதகமண்டலம், குன்னூர், கூடலூர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உதகமண்டலத்துல தான் இருக்கணும், அதாவது ஊட்டி கான்ஸ்டிடுவன்சி. ஊட்டி ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் சீட். இங்கெல்லாம் திராவிடங்கள்லாம் பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகல. 71ல ஜெயிச்சிருக்காங்க திமுக, அப்புறம் 96ல ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 77ல முதல் தேர்தல் ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்த 2006 தேர்தலில் 2011 தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அந்த இடைப்பட்ட தேர்தல் எல்லாமே காங்கிரஸ் தான் இங்கே வெற்றி பெற்று இருக்காங்க. இப்போ சிட்டிங் எம்எல்ஏ கூட காங்கிரஸ் ஆர் கணேஷ் சிட்டிங் எம்எல்ஏ, அவர் தான் 2011 அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ 2011 களம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2011 அதிமுக அதிமுக தேமுதிக கூட்டணி 50% ஓட்டு எடுக்கிறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் கணேஷ் அந்த தேர்தலில் 44% ஓட்டு எடுத்துடுறாரு. 2000 மூன்றாவது இடத்தில் பாஜக அன்னைக்கு 2% ஓட்டோட அங்க இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு தமிழக தோக்குற தேர்தலில் கூட பேஸ் ஸ்ட்ரக்சரோட 5% கூடுதலாகவே வாங்குறாங்க. அது காங்கிரஸ் வச்சு வாங்குறாங்கன்னா இந்த பகுதியில் காங்கிரஸுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்கு. அவங்க 44% ஓட்டு எடுத்துடுறாங்க. அடுத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் தேமுதிக தனித்தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க. திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸ் இருக்கு. பாமக தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இந்த தேர்தலில் பார்த்தோம்னா கணேஷ் இன்னும் ஒரு 4% கூடுதலை வாங்க 48% ஓட்டு ஜெயிக்கிறார். அதிமுக 40% எடுக்கிறாங்க. தேமுதிக கூட்டணி இல்லாத அதிமுக 40% ஓட்டு எடுக்கிறாங்க. பிஜேபிக்கு 2-4% வளர்ந்துருக்காங்க, மத்தியில் ஆட்சி இருக்கிறத. அப்புறம் தேமுதிக ஒரு 2% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழருக்கு இங்க ஒரு 750 ஓட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ பெரும்பாலும் அதிமுக ஓட்டு அந்த திமுக ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஐ மீன் அந்த அப்போ தேமுதிக ஷிஃப்ட் ஆச்சு, ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் இங்க திமுக ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த 2021 எப்படி களமாகுதுன்னா, இந்த பகுதியில் அதிமுக கூட்டத்தில் பாஜக கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ பாஜக அதிமுக எடுத்த 40 கொஞ்சம் கூடுதல். ஸோ அந்த பாஜக டு அதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டா இருந்திருக்கு. 4-40 கிட்டத்தட்ட 43% வந்திருக்கு. ஓகே, கணேஷ்க்கு ஒரு சின்ன சர்க்கிள் 46% அவங்க ஓட்டு இருந்திருக்காங்க. நாம் தமிழர் 6300 ஓட்டு எடுத்திருக்காரு. இவர் மக்கள் நீதி மையமும் ஒரு 5000 ஓட்டு கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு அளவு மோஸ்ட்லி மக்கள் நீதி மையம் நாம் தமிழ் இந்த ஓட்டுக்குள்ள தான் விஜய் ஒரு ஓட்டு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் பிரசன்ஸ் கொஞ்சம் இருக்கிறதால அவங்க பெருசா திமுக அந்த காங்கிரஸ் ஸ்ட்ரக்சர்ல பாதிக்க முடியாது. அதிமுக பாஜக பெருசா ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இங்க 2024 பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 24 தேர்தலை பொறுத்தவரை திமுக அணியில ஆசா கிட்டத்தட்ட 50% ஓட்டு எடுத்துடுறாரு. 2வது இடத்துல பாஜகவை சேர்ந்து எல் முருகன் அவங்க 28% எடுத்துறாங்க. அதிமுக ஒரு 15% எடுத்து 3வது இடத்துல இருக்காங்க. அப்புறம் நாம் தமிழருக்கு பெரிய பெரிய அளவுக்கு இங்க வளர்ச்சியெல்லாம் இல்லை. அதே 6800 ஓட்டு அப்படிதான் இருக்கு. 21 எடுத்திருந்து ஒரு சிறிய வளர்ச்சி, அரௌண்ட் 5% தான். அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் விட கொஞ்சம் கம்மி தான். இந்த பிளைன்ஸ்ல இருக்க ஆவரேஜ் நாம் தமிழர் கிடையாது. ஸோ இங்க விஜய்க்கு இந்த பகுதியில் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. கொஞ்சம் நியூட்ரல் ஓட்ஸ் எடுக்கலாம். பட் இங்க பிரதான போட்டின்றது மோஸ்ட்லி பிஜேபி தான். இவங்க என்டிஏ கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் தான் திமுக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் ஃபைட்டு. ஸோ பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் ஃபைட் இருக்கும்போது 28-15 100% ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் 43. அவங்க 21 எடுத்த ஓட்டு வந்தாச்சு. இவங்க 49 இவங்க அப்படின்றது கொஞ்சம்
49 என்று திமுக ராசா உதயசூரியன் சின்னம் பிளஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ராகுல் காந்திக்கான ஓட்டு அப்படின்னு இருக்கு. அது கணேஷ்க்கு வந்து அந்த ஓட்டு வருமா அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு கொஞ்சம் நெக் டு நெக் இங்க ஃபைட் இருக்க மாதிரி தெரியுது. பிஜேபி ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணா அவங்க வெற்றி பெறலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டைட் ஃபைட்டு நான் பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன் உதகமண்டலத்தில். அடுத்து குன்னூர் சட்டமன்ற தொகுதி. குன்னூர் வந்து அன்லைக் ஊட்டி வந்து கொஞ்சம் டிஎம்கே பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா. காரணம் வந்து இங்க இருக்க படுகர் சமூகம், அதாவது இந்த நடிகை சாய் பல்லவியில இருக்காங்கல்ல, அந்த சமூகத்து மக்கள் வந்து ட்ரெடிஷ்னலாகவே டிஎம்கேக்கு வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த பகுதியில். எம்ஜிஆர் வந்த பொழுது கூட இங்கே திமுக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 67 இருந்து திமுக பெரும்பாலான தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. 84 ஒரு வாட்டி அதிமுக அந்த இந்திரா காந்தி மறைந்த போது இந்த அலையில் ஜெயிக்கிறாங்க. 91 ஜெயிக்கிறாங்க. அதன் பிறகு 2016 அது திமுக ஒரு கேண்டிடேட்ல ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. 2016 அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம 11 நம்ம இங்க ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 11 இப்போ அமைச்சர் ராமச்சந்திரன் அவர் கண்டஸ்ட் பண்றாரு திமுக அணியில. 50% ஓட்டு சாலிட்டா இருக்காரு. 2 அதிமுக கூட்டணியில சிபிஐ 42% எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு 2.5% ஓட்டு வந்துருது. 16 என்ன ஆகுதுன்னா அது திமுகல ஒரு சில கன்ஃபியூஷன். ராமச்சந்திரனுக்கு பதில் முபாரக் கண்டெஸ்ட் பண்றாரு இந்த தொகுதியிலிருந்து. முபாரக் வந்து அப்ப 42 தான் எடுக்கிறார். 50 எடுத்த அணியில இருந்து 42 தான் எடுக்கிறாரு. அதிமுக வந்து அந்த சிபிஐ எடுத்து 42 45 கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. தேமுதிக வந்து ஒரு 3% திமுக ஓட்டை கொஞ்சம் பலவீனப்படுத்திருக்காங்க. பாஜகவும் அந்த 2.5% அந்த ஒரு இதாக. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நம்ம ஊட்டியில பார்த்த மாதிரி இன்னும் 1000 ஓட்டு கம்மியாக தான் எங்க எடுத்திருக்காங்க. இப்போ 2021 என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா குன்னூர் ராமச்சந்திரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவர் இன்றைய கொறடா அவர் வந்து 45.8% ஓட்டு எடுத்தார். இதுக்கு முன்னாடி முபாரக் எடுத்த 42% தான் எடுத்தாரு. இவர் வந்து 45% ஓட்டு எடுத்துட்டார். ஆனா 11 எடுத்த 50% வரல. 2வது இடத்துல அதிமுக அணி வந்து அதிமுக வேட்பாளர் அவங்க வந்து கிட்டத்தட்ட 43% இருக்காங்க. ஐடியலி 45 பிஜேபி 2 சேரும்போது உங்களுக்கு அப்புறம் பாமக சொற்ப வாக்குகள் சேரும்போது 48 வந்தாகும். ஆனா அவங்களுக்கு ஒரு 2% அடி வாங்கியிருக்கு. காரணம் வந்து மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் எங்க இருக்கு. நாம் தமிழர் வந்து 2வது தேர்தலில் அந்த 800 ஓட்டு வந்து 7250 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்டேட் ஆவரேஜ் விட கம்மி தான். 5.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு 3200 ஓட்டு எடுத்தாங்க. மக்கள் நீதி மையம்லாம் கொஞ்சம் பெட்டரா ஃபைட் பண்ணியிருந்தாரு. நாம் தமிழ் அவங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருந்திருப்பாங்க. பார்லிமெண்ட்ல வந்து ஆசா வந்து இங்க 51% போயிட்டாரு. ராமச்சந்திரன் அமைச்சராக இருந்தாலும் 51% போயிட்டாரு. அந்த 2017 ராமச்சந்திரன் எடுத்த ஓட்டு எடுத்திருக்காரு. 2வதுல எல் முருகன் 23% இருக்காரு. அப்புறம் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 16% எடுத்துறாரு. நாம் தமிழர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ், 6.5% வந்துருக்காங்க. பட் அதே 7800 அந்த பிராக்கெட்ல இருக்காங்க. ஸோ இப்படி என்னை பொறுத்தவரை என்னன்னா அதிமுக பாஜக இங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் பர்ஃபெக்டா இருந்தா கூட 42 43 அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். பாஜக ஓட்டு பிளஸ் அந்த 2 ஒழுங்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும் போது எனக்கு பாஜக ஓட்டு இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது எனக்கு அதிமுக சந்தேகம் இருக்கு. ஸோ ராமச்சந்திரன் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அவருக்கு நெட்ஒர்க்லாம் கரெக்டாக சொல்லமா 45% மேலே ஓட்டு எடுத்துருவாரு. ஸோ உறுதியா வந்து இங்க குன்னூர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றுவார். அடுத்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 80களில் வந்து இலங்கையிலிருந்து அந்த செட்டில் ஆன கொஞ்சம் ஓட்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலா டிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க ஓட்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. அதனால திமுக வந்து இங்க ஃபர்ஸ்ட் 67 எஸ்டாப்ளிஷ் ஆகல. இந்த 77 பீரியட் இந்த ஸ்ரீலங்கன் இது இமிகிரேஷன் ஜாஸ்தியாக பீரியட்லாம் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ பெரும்பாலான தேர்தல் திமுக ஜெயிச்சிருக்காங்க. இதுல அதிமுக ஜெயிச்ச தேர்தலும் பார்த்தீங்கன்னா 84 ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 91 அந்த அலையில் ஜெயிக்கிறாங்க. 2001 ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க திமுக தொடர் வெற்றியில் இருக்காங்க. ராமச்சந்திரன் இங்க 2006 ஜெயிக்கிறாரு. 2021 தேர்தலில் வந்து இங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம 2011 பொசிஷன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
11 வந்து திமுக வேட்பாளர் திராவிட மணி வந்து கிட்டத்தட்ட 60%, அதாவது 58.6% கிட்ட ஓட்டு எடுத்திருக்கிறார். 2வது இடத்துல தேமுதிக வேட்பாளர் 34.6% எடுக்கிறாரு. பாஜகவுக்கு வந்து இங்க 3.2% ஓட்டு. 16 பார்த்தோன்னா அதே திராவிட மணி 58 இருந்து 10% குறைஞ்சி 47க்கு வந்திருக்காரு. அப்புறம் அதிமுக 37%, 34 இருந்து ஒரு சின்ன ஜம்ப்பு. 10% எங்க பெருசா இழந்திருக்காருன்னா அந்த பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சிபிஎம் கொஞ்சம் ஒரு 10,000 ஓட்டு இப்படி எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இங்க நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஊட்டி குன்னூர்ல இருந்த மோசமா இல்லாம இங்க 2,300 ஓட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இந்த அந்த கனெக்ட் வச்சு கொஞ்சம் எடுத்திருக்காங்க. இப்போ 21ல எப்படி பொசிஷன் பார்த்தோம்னா 21ல வந்து திராவிட மணி கண்டெஸ்ட் பண்ணலை. வேற கேண்டிடேட் திமுக போட்டிருக்காங்க. அப்படியும் வந்து 45% அந்த கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. அதிமுக இந்த பொன் ஜெயசீலன் 47% எடுத்திருக்காரு. அதாவது இந்த சிபிஎம் ஓட்டு வந்து திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்க. அது 10% திமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதால அதிமுக வேட்பாளர் இங்க வந்து 40, அது அதிமுக வேட்பாளர் வந்து அவர் 47%, அந்த 10 சிபிஎம் ஓட்டு அப்படியே வந்தார். 10 அவர் ஒரு 47% ஜெயிச்சிருக்காரு. பாஜக ஓட்டும் கொஞ்சம் கரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நாம் தமிழருக்கு இங்க வந்து 2,200 வந்து இப்போ 7,300. இது குன்னூர் ஊட்டி இதுல வந்து நம்பர்ஸ்ல நார்மலைஸ் ஆயிட்டாரு. மக்கள் நீதி மையத்துக்கு இங்க 1000 ஓட்டு கம்மியா இருக்குது. ஒருவேளை விஜய் இங்க ஃபைட் பண்ண இந்த நாம் தமிழர் ஓட்டு இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்படுது. திமுக அதிமுக ஸ்ட்ரக்சர் ஓட்ஸ்குள்ள போக முடியாது. தேமுதிக பெருசா எங்க ஓட்டு வரல. ஸோ இந்த தொகுதியில 2024 பொசிஷன் ஆராசா வந்து இங்க 54% எடுக்கிறாரு. அதாவது குன்னூர் ஊட்டியை விட இங்க பர்சன்டேஜ் அதிகம் இருக்கிறதுல. ஊட்டி கம்மி, ஊட்டியோட குன்னூர் அதிகமாச்சு. குன்னூரை விட இது அதிகம். இந்த அவர் வந்து இந்த மலைப்பகுதியில் எப்பவுமே பர்சன்டேஜ் நல்ல ஓட்டு எடுத்துடுறாரு. பிளெயின்ஸ்ல அந்த ஓட்டு வராததால் தான் அவருக்கு வந்து ஒரு சில ஏரியாஸ்ல பின்னடைவா இருக்கு அவருக்கு. 2வது இடத்துல வந்து எல்முருகன் பாஜக வேட்பாளர் 24% எடுத்திருக்காங்க. அதிமுக வேட்பாளர் இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வந்து 14% இருக்கிறார். நாம் தமிழர் இந்த தொகுதியில வந்து எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா அவங்க 7% எடுத்துறாங்க. அவங்க போன வாட்டி எடுத்த ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 7% எடுத்துடுறாங்க. அங்க பெருசா நாம் தமிழர் ஓட்டு அவ்வளோ பெருசா இல்லை. ஸோ எனக்கு வந்து என்னன்னா இப்போ பார்லிமெண்ட்ல வந்து ஓட்டை திமுக கரெக்டாக போட்டு அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா, நல்ல கேண்டிடேட்டை போட்டு அவங்க ரீட்டைன் பண்ணாங்க. போன வாட்டி 45% எடுத்தாங்க. ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அது ஊரில் வந்துடும். பிஜேபி டு ஏடிஎம்கே ஓட் டிரான்ஸ்ஃபர் அது எப்படி இருக்கு, விஜய் கட் பண்ற ஓட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குன்றதால இதுல வந்து நான் திமுக இந்த கூடலூர்ல கொஞ்சம் நான் சொல்றேன். நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரங்களை பார்த்தோம். உதகமண்டலம், குன்னூர், கூடலூர் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகள். இதுல வந்து உதகமண்டலம் வந்து பிஜேபி வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதற்கு அடுத்ததா குன்னூர், கூடலூர் இந்த 2 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.